உங்களுடைய ராசி கட்டம்ல 2ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2ஆம் வீடு எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பம், நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம், உங்களுடைய சொத்து, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு குடும்ப தொழில் இருக்குது அப்படின்னா அதை பற்றியும் நம்ம 2ஆம் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக உங்களுடைய ஃபேமிலி லீகசி, அதாவது உங்கள் அப்பா பரம்பரை பற்றியும் நம்மளால் இதில் தெரிஞ்சுக்க முடியும். 2ஆம் வீட்டில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதோட பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது பொது பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ கிரகங்களின் சேர்க்கை இருக்குது, வேறு எந்த கிரகங்களோட பார்வை எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் துல்லியமான பலன் சொல்ல முடியும். இது என்ன தான் பொது பலனாக இருந்தாலுமே உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இந்த பலனில் மேட்ச் ஆகும். ஒரு சிலருக்கு 2ஆம் வீட்டில் எந்த கிரகமுமே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசி கட்டமில் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருக்கணும், நம்மளோட முகம் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுல கவனம் அதிகமாகவே செலுத்துவீங்க. உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் மேலே விருப்பம் அதிகமாக இருக்கும். நிறையா ஜுவல்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செலவும் பண்ணுவீங்க. நீங்கள் பேசுகிறது ரொம்ப இனிமையாக பேசுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல பாடகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகாக இருக்கணும். அதில் நிறையா வேலைப்பாடுகள் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்ஃபியராக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் மேலேயும் உங்களுடைய நண்பர்கள் மேலேயும் ரொம்ப பாசம் அதிகமாகவே இருக்கும். ஃபேமிலி பிஸ்னஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற விருப்பமும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குடும்பத்தோட கலாச்சாரம் உங்களுக்கு பிடிக்கும். அதை நீங்கள் ஃபாலோவும் பண்ணுவீங்க. உங்களுடைய குடும்பம் வசதியான குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொருள் ரீதியான, பணம் ரீதியான செக்யூரிட்டி எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். திருமணத்திற்கு பிறகு உங்கள் கணவன் இல்லைனா மனைவியோட குடும்பத்து கூட உங்களுக்கு அனுசரித்து போகிறதுல ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு வசதி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒருவேளை நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியும் ஆகும். நீங்கள் பார்க்குறக்கு அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் அழகாக இருப்பாங்க. அவங்களோட கண்ணு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப சூஸியாக இருப்பீங்க. அதனாலேயே உங்கள் திருமணம் கொஞ்சம் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்மளுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருனாலையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. எல்லாருக்கிட்டேயுமே சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா, திருமணத்திற்கு அப்புறமா உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவங்கக்கிட்ட இருக்கிற குற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதே தீய கிரகங்களின் கூட்டமைப்பு எதுவும் இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இருந்தாலும் இது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் உங்கள் லெவலுக்கு மேட்ச் ஆகணும், இல்லைனா உங்கள் லெவலை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னர் உங்களை விட கொஞ்சம் லெவலில் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அழகாக இருக்கலாம், இல்லைனா வசதி வாய்ப்பாக கூட இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். உங்களுடைய திருமண பந்தத்தில் உங்களுடைய உறவு கரெக்டாக இல்லை அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையரை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகாமல் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறது அவசியம். இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கணும். நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, அதில் நீங்கள் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கணவரோட அம்மா அப்பா கூட உங்களுக்கு ஒத்துப்போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் இன்னும் திருமணம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னரை பார்த்து நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க. அப்பப்போ நீங்கள் வந்து உங்கள் இன்லாஸை போய் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ரெடியூஸ் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துகிறீங்க, உங்களுடைய கணவன் இல்லைனா மனைவியும் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துகிறாங்க அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் வந்து கம்மியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். உங்களோட திருமண பந்தமும் ரொம்ப நீடிச்சு இருக்கும். இது ஏன் அப்படின்னா சுக்கிரனோட பார்வை வந்து 8ஆம் வீட்டில் வந்து விழும். அதை வச்சு தான் இந்த பலன், இந்த ரெமிடி எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய கெரியர் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கிறனால நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் ஜாபில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா காஸ்மெட்டாலஜி ரிலேட்டடாக நீங்கள் இருக்கலாம். அழகு சார்ந்த தொழில் இல்லைனா அது சம்மந்தப்பட்ட வேலையில் கூட நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இல்லைனா பர்ஃப்யூம் பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஜுவல்லரி பிஸ்னஸுமே உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும். நீங்கள் பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லைனா கேஷியராக வந்து இருப்பீங்க. பணமும் வந்து சுக்கிரன் வந்து குறிக்கும். அதனால அது சார்ந்த துறையிலையும் நீங்கள் வேலை இல்லைனா பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். உங்கள் ராசி கட்டமில் 2ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திரன் வந்து பொதுவாகவே ஒரு சாஃப்டான கிரகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா சந்திரன் வந்து வேறு எந்த கிரகங்களையும் தன்னோட எதிரியாக வந்து நினைக்கிறது இல்லை. சந்திரனால் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களும் இருக்கும், நெகட்டிவான பலன்களும் இருக்கும். சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா உங்கள் அம்மா வந்து உங்களை ரொம்ப பாசமாக வந்து பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அம்மா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அப்பாவோட ட்ரெடிஷன் கல்ச்சர் என்னவோ அதை தான் வந்து உங்களுடைய அம்மா ஃபாலோ வந்து பண்ணுவாங்க. இதே சந்திரனோட அமைப்பு நல்லா இல்லை அப்படின்னா அம்மாக்கும் உங்களுக்கும் வந்து சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நீங்கள் சேர்ந்தே இருந்தாலும் உங்களுக்கு இமோஷ்னல் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரியே தோணும். ஒரு சிலருக்கு அம்மா இல்லாமல் கூட இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு ஒருத்தவங்க வீட்டில் வளருவீங்க, அம்மா மாதிரி வேறு யாரும் உங்களை பார்த்துக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருந்திருக்கலாம். சந்திரனோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா வளரவும் செய்யும், தேயவும் செய்யும். அதனால உங்களுடைய சொத்து, உங்களுடைய வருமானம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் சேமிப்பு பண்ணி வச்சாலுமே அந்த சேமிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் கரைய தான் செய்யும். பார்க்குறதுக்கு வெளியில் நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி காசு, பணம், சொத்தில் உங்களுக்கு இமோஷ்னலான ஒரு கனெக்டும் இருக்கும். நீங்கள் சாப்பாட்டு பெரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால உடல் பருமனாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பேசுவீங்க. அதனாலேயே சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். இதே சந்திரன் வந்து நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இமோஷ்னலான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். 2 பேரும் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்படி இல்லைனா ஒருத்தங்க கேரிங்காக இருப்பீங்க, இன்னொருத்தங்க வந்து கேரிங்காக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். எந்த கிரகங்களோட கூட்டமைப்பு இருக்குது, பார்வை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தா தான் துல்லியமான பலன்கள் வந்து சொல்ல முடியும். உங்களுடைய கணவன் இல்லைனா மனைவி வந்து ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மறைக்கிறதுனா அவங்க வந்து எதுவும் சீக்ரெட்டை வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்கள பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். திருமணம் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கூட இருக்கிறப்போ தான் அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும். அவங்க பர்சனாலிட்டியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாமல் இருக்கலாம். இல்லைனா உங்களால் வந்து அவங்கள புரிஞ்சுக்க கூட கரெக்டாக முடியாது. அந்த மாதிரியும் இருக்கலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிஸ்டிக்கல் திங்ஸ்லேயுமே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கணவன் இல்லைனா மனைவியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப ஆர்வம் வந்து காட்டுவீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா முயற்சியும் பண்ணுவீங்க. சந்திரன் வந்து பொதுவாக ஒரு நிலையான கிரகம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்க தான் செய்யும். இதே சந்திரன் வந்து ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா உங்களுக்கு பலன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால் பலனே கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய கெரியர் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ், ஃபுட்டு ரிலேட்டடான பிஸ்னஸ் இருக்கலாம். இல்லைனா ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ்
அந்த மாதிரியான பிஸ்னஸ், வாட்டர் பிஸ்னஸ், மில்க் பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இல்லைனா நீங்கள் ஒரு கவுன்சிலிங் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இல்லைனா உங்கள் ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மேலே நீங்கள் ரொம்ப கேரிங்காக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மாரல் வேல்யூஸோட வளர்ந்துருப்பீங்க. அது வந்து உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய குடும்பமும் குடும்பத்தோட மதிப்பும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் வெளியே பேசுகிறப்பவே ரொம்ப பெருமையாக வந்து உணர்வீங்க. நீங்கள் நம்புகிற உங்களோட மாரல் வேல்யூஸ் வந்து மற்ற யாரு கூடயும் வந்து சூட்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கலாம். நீங்கள் நம்புகிற விஷயத்த நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. உங்கள் அப்பா வந்து அரசியல்வாதியாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் அப்பாவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து இருக்கும். உங்களுடைய அப்பா வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில். சூரியன் எதுவும் உங்களுக்கு நீச்சமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது உங்களுடைய குடும்பத்தினாலையும் உங்களுடைய அப்பானாலையும். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப நம்புவீங்க. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆழ் மனதில் ரொம்ப அதிகமாகவே பதிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து இப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக அதை ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப விலை உயர்ந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற சாப்பாடு வந்து சாப்பிடணும் அப்படின்னு விரும்புவீங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்து மேலே ரொம்ப பொறுப்புணர்ச்சியுடன் இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப நபர்களும் உங்ககிட்ட வந்து சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. ஃபேமிலி பிஸ்னஸ் எதுவும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாகவே சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆளுமையாக தான் பேசுவீங்க. நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாரோ முக்கியமானவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேச்சை வந்து கவனிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு வந்து இருக்கும். எல்லாருக்கும் கேட்கவும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப நாலேஜபிளான ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் உங்களோட நாலேஜ் எல்லாத்தையுமே உங்களால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாமையும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டு உழைச்சாலும் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து 100% கிடைக்காது. உங்களுடைய மென்டல் பீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஈகோ கிளாஷஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் உங்களோட பிலீஃப் தான் உண்மை அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்லது. ஒரு சிலருக்கு உங்களுடைய இன்லாஸ் அதாவது மாமனார் மாமியார்னாலையும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்க கூட இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. உங்களுக்கு ஜோதிடத்தில் வந்து ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு டேலண்டடான பர்சனாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பானாலையும் உங்கள் குழந்தைகளாலையும் உங்களுக்கு வந்து கர்மா வந்து இருக்கும். அந்த கர்மா வந்து நல்ல கர்மாவாக இருக்கா இல்லை தீய கர்மாவாக இருக்கா அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாகவே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இதனால இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். குரு வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இல்லைனா உச்ச வீட்டில் இருந்தால் வந்து பொதுவாகவே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது என்னெல்லாம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மீன ராசி மற்றும் கடக ராசி. இது போக குரு வந்து வேறு ராசியிலலாம் இருக்குது 2ஆம் வீட்டில் அப்படின்னா நல்ல பலன்களும் இருக்கும், தீய பலன்களும் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். குரு வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுக்கான பலன் மட்டும்தான். இது கூட வேறு கிரகங்கள் எதுவும் இருக்குது இல்லை வேறு கிரகங்களின் பார்வைகள் இருக்குது அப்படின்னா பலன்கள் வந்து வேறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா உங்களோட குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பிறந்த குடும்பமும் அப்படி இருக்கும், நீங்கள் திருமணம் செய்து போகிற குடும்பமுமே பெரிய குடும்பமாக இருக்கும். குரு வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியும் மிஸ்டிக்கல் திங்ஸ் அதாவது மாயம் மர்மம் இந்த மாதிரியான விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு நிறையாவே கற்றுக் கொடுப்பாரு. மிஸ்டிக்கல் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி இதிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அதை பற்றி நிறையா தெரிஞ்சும் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடராக கூட இருக்கலாம். குரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு சொத்து சுகங்கள் வசதி வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்கும்.
பொதுவா நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்துல கணவன வந்து குரு பகவான் வச்சும் நம்மனால பார்க்க முடியும். அதனால நீங்க இப்போ வசதியா இல்ல அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு நீங்க உங்க ஹஸ்பண்ட்னால வசதியாகறக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நேர்மையா, உண்மையா வந்து பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. நீங்க வந்து பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஒரு சில நேரத்துல நீங்க ரொம்பவுமே பாசிட்டிவா பேசுவீங்க. உங்களுக்கு குரு வந்து உச்சத்துல இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். வாழ்க்கையில அறிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. எதையாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பொதுவா ஃபினான்ஸ் பத்தி நிறையா கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு இயற்கையாகவே அந்த நாலேட்ஜ் வந்து இருக்கும். குரு வந்து 2ஆம் வீட்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாவே வசதியா தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, உங்க பேசிக்கான தேவைகளுக்கான பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்க வேலை இல்லன்னா தொழில் விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாரல்ஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் வேல்யூஸை வந்து பின்பற்றி தான் நடப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் வீட்ல இருக்க குரு வந்து நல்ல அமைப்புல இல்ல அப்படின்னா, நீங்க கடன்கள் வந்து அதிகமா வாங்காம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி வேல்யூஸுக்கும், உங்க பரம்பரைக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து குடுப்பீங்க. இதே குரு வந்து உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இல்ல அப்படின்னா, உங்கனால நிறையா பணம் வந்து சேமிச்சு வைக்க முடியாது. செலவுகள் வந்து நிறையா இருக்கும். உங்களுடைய எதிரிகள் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமான பலன் வந்து சொல்ல முடியும். நீங்க உங்க வேலை இல்லைன்னா தொழில்ல பார்த்தீங்கன்னா, மாரல்ஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் வேல்யூஸை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவீங்க. உங்க கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா உங்க ஓனர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களோட அறிவுத்திறனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு வந்து நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா, வெளி பார்வைக்கு வந்து நீங்கள் ரொம்ப வசதியான நபராக தெரியலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா, ஒரு சிலர் வந்து நீங்கள் வசதியாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப நார்மலான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த மாதிரியான கெரியர்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ரைட்டராக இருக்கலாம், இல்லைனா பப்ளிக் ஸ்பீக்கராக இருப்பீங்க. நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலே அந்த பேச்சில் வந்து அறிவு நிறையா இருக்கும். மற்றவங்களுக்கும் நம்பிக்கை வந்து வரும் உங்களுடைய பேச்சில். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், புக்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இல்லைனா ஜாபில் நீங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் ராசி கட்டமில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு ஆளுமை திறனும் வந்து தெரியும். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பேசுவீங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலுமே எல்லாருமே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோபமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் அசைவ பிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இல்லை, தீய கிரகங்களோட கூட்டமைப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்கஹாலிக்காக ஸ்மோக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் உங்கள் பழக்க வழக்கத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்க முடியும். ஆரம்ப காலத்தில் எதுவும் பிரச்சனைகள் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் போக போக உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பம், உங்கள் குடும்ப சொத்து எல்லாமே வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கும் வந்து வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக உங்கள் அப்பா கூட இருக்கிற உறவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான பர்சனாக இருப்பீங்க. உங்களோட பர்சனாலிட்டியே வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நிறையா செலவு பண்ணுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதே அளவு வந்து செலவும் பண்ணிடுவீங்க. சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்காது. குறைஞ்சது ஒரு 28 வயசு வரைக்குமே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. ஒரு 35 வயசுக்கு மேலே தான் பணத்தோட முக்கியம் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். செவ்வாய் அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் எஜுகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை படித்தே தீருவீங்க.
உங்களுக்கு உடம்புல காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும், ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால நீங்கள் ரொம்ப டிரைவிங்கில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அஷ்டம சனி நடக்குது, 7:30 சனி எல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பயுமே கவனமாக டிரைவ் பண்ணணும். லோன் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை அடைக்க முடியாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. எப்போதுமே அப் அண்ட் டவுனாகவே தான் இருக்கும். அதனால நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறது, கொஞ்சம் பேக்கப்புக்கு வந்து எப்போதுமே வச்சுருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒரு தொழில், ஒரு வேலை மட்டும் பண்ணாமல் கண்டிப்பாக 2-3 வருமானம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணமாகி முதல் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இன்னுமே அதிகமாகும். அந்த க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி சம்பாதிப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்க செவ்வாயோட பார்வை 5ஆம் வீட்டில் விழுது. உங்களுடைய மாமனார் மாமியார் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஈகோவை கண்டிப்பாகவே கண்ட்ரோலில் வைக்கணும். ஏன்னா டிவோர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய 7ஆம் வீடு, 7ஆம் அதிபதி, இன்னும் மற்ற கிரகங்களோட அமைப்பெல்லாம் பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லும் இருக்கும். பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ அதையும் நீங்கள் தயங்காமல் எடுப்பீங்க. அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட கஸ்டம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் பெருசாக இருக்காது. அதே மாதிரி உங்களோட டீச்சர் அவங்க கூடயும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் பெருசாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன தான் நீங்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன் ஆனாலுமே கண்டிப்பாக உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். உங்களுக்கு சம்பாதிக்கிற எனர்ஜி வந்து இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்கணும். புதன் 2ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் தேசத்து மேலே பக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பரம்பரை, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மேலே வந்து உங்களுக்கு பக்தி இருக்கும். அதே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொல்ல முடியாது. சிறு சலசலப்புகள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். இந்த அமைப்பு இருக்கிற நிறையா பேர் வந்து அவங்க குடும்பத்து கூட இல்லாமல் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வந்து வேறு ஊரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வந்து இமோஷ்னலி அட்டாச்சாக வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு குடும்பத்தோட முக்கியத்துவம், திருமணத்தோட முக்கியத்துவம் கூட தெரியாமல் இருக்கும் இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா. உங்களோட பேச்சு திறமை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பாடகராக கூட இருக்கலாம். நீங்கள் பாடகராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓன் லிரிக்ஸ் மாதிரி எழுதி கூட பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் மேனேஜராக இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இன்டெலிஜென்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சேல்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை சேல்ஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இதே புதனோட அமைப்பு வந்து நல்லா இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா உங்களால் சரளமாக பேச முடியாது. உங்களோட பேச்சு ஆற்றலில் வந்து ஏதாவது சில குறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது பற்றி துல்லியமாக தெரியணும் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது வந்து பொது பலன் தான். உங்களோட கரியர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நீங்கள் படித்த படிப்புக்கான வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காம எந்த வேலை கிடைக்குதோ இல்லை உங்ககிட்ட எந்த ஸ்கில் இருக்கோ அந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட அறிவுனாலையும் திறமைனாலையுமே பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான பார்ட்னரை வந்து கண்டுபிடிக்க முடியாது. உங்களோட நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான பார்ட்னரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். இதே புதன் கூட வந்து தீய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியலி வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். புதன் வந்து தன்னோட சொந்த வீட்லேயோ உச்ச வீட்லேயோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை வந்து சீக்கிரமே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் 33 வயசுக்கு மேலே தான் கிடைக்கும். உங்களுக்கு பேங்கிங், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட்லலாம் ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதனோட அமைப்பு வந்து நல்லா இல்லை, நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் நீங்கள் சொந்த ஊரை விட்டு தள்ளி போய் வேறு ஊரில் இல்லை வேறு நாட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரும்.
இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட காட்டிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. நீங்கள் எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே லாஜிக்கலாக தான் பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ்லலாம் ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சயின்டிஃபிக் ரீதியான ஃபீல்டும் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். தெரியாத விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணுறதுல உங்களுக்கு ஆர்வம் எப்போதுமே அதிகமாக இருக்கும். ராகு உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இமோஷ்னலி வந்து நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நீங்கள் வந்து உங்கள் இமோஷன்ஸை யார்கிட்டையும் வெளியே காட்டிக்காமல் மறைச்சு வந்து பழகியிருப்பீங்க. இதனாலேயே நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு நீங்கள் இமோஷன் இல்லாத ஒரு பர்சன் மாதிரி தெரியுவீங்க. நீங்கள் நினைக்கிற அன்பு, சப்போர்ட் வந்து உங்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குரு எதுவும் சேர்ந்து இருக்குது, இல்லைனா குருவோட பார்வை இருக்குது அப்படின்னா பலன்கள் வந்து வேறுபடும். அது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்கள் ஃபேமிலி கூட வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரியே தான் நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி கூட இல்லாமல் வேறு ஊரில் இல்லைனா வெளிநாட்டில் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு சிலர் வந்து ஃபாரினில் செட்டில் கூட ஆவீங்க. நிறையா பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுவும் வந்து எல்லாமே சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னும் நினைப்பீங்க. ராகுவோட அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே சின்ன வயசுலேயே பண்ண முடியும். உங்கள் பேச்சில் ஒரு புத்திசாலித்தனம் வந்து இருக்கும். உங்களுக்கு ஒருத்தங்க கிட்ட இருந்து எதுவும் தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுவீங்க. நீங்கள் நிறையா பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இதெல்லாமே உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பார்வை பொறுத்து பலன்கள் வந்து வேறுபடும். உங்களுக்கு நான்வெஜ் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதே ராகு வந்து நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாமே பண்ணுற ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. உங்களோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் இருக்கிற மற்ற குடும்பம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்து கூட உங்களுக்கு ஒரு 32 வயசு வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய குழந்தை பருவ படிப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கள் இல்லைனா தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் சின்ன வயசில் நல்லா படிக்காமல் கூட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, மிஸ்டிசிசம் இதில் எல்லாமே ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவீங்க. புதனோட ராசியான கன்னி இல்லைனா மிதுனமில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா உங்களோட எஜுகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே ராகு வந்து சனி கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. 2ஆம் வீட்டில் இருக்க ராகுவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் வந்து விழும். இதனால உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே அழிஞ்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள். உங்கள் கெரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சனாக இருப்பீங்க. ஆனால் ஸ்மார்ட்னஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் கெரியரில் இருக்கிறவங்களோட அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாகவே ராகு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களோட மென்டல் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப இமோஷ்னலான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்கள் இமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒரே சமநிலையாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் இல்லைனா யோகா வந்து டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே நல்லது. உங்கள் மாமனார் மாமியார் கூட இருக்கிற உறவு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 8ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற பேர், புகழ், மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ராகு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா. ராகு வந்து தீய கிரகங்களோட இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்னாலேயே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேது உங்கள் ராசி கட்டமில் 2ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிற உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். சின்ன வயசில் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து பெர்மனண்ட்டாகவே உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருப்பீங்க. இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா தனியாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் மாறி இருப்பீங்க. உங்கள் குழந்தை பருவ வாழ்க்கை வந்து கடினமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து சொத்து, பணம், காசு இது மேலெல்லாம் விருப்பம் வந்து இல்லாமல் தான் இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட பணம், சொத்து எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாமே நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து சம்பாரிச்சிருக்கலாம், அப்பா சம்பாரிச்சிருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா திருமணத்திற்கு பிறகு உங்கள் கணவன் அல்லது மனைவினால் உங்களுக்கு சொத்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோதான் வசதி இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் தான் வந்து பண்ணியிருப்பீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ஆடம்பரத்து மேலேயும் உங்களுக்கு விருப்பம் இருக்காது. இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா பணத்தை வந்து சேமித்து வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பணத்தை வச்சு சர்க்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு பண்ண முடியும். குறிப்பாக நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனளிக்கும். உங்கள் பேச்சுக்கு வந்து யாருமே முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக பேசுவீங்க, அதை யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டராக தான் உங்களோட பேச்சை வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் குடும்பம் ரொம்ப பிடிக்கும், உங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு மரியாதை இருக்கும், உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு சில கர்மானால உங்களால் உங்கள் குடும்பத்து கூட இருக்க முடியாது. நீங்கள் தனியாகவே தான் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க. அப்படியே எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலகியே தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பணம், காசு, சொத்து சுகம் மேலெல்லாம் ஆசை இல்லாதனால கடனும் வாங்கவே மாட்டீங்க. கடன் வாங்குறது பொதுவாக உங்களுக்கு பிடிக்காது. எந்த கிரகங்களோட பார்வை இருக்குது, எந்த கிரகம் வந்து கூட சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் இது கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கணவன் அல்லது மனைவி அவங்களோட சொத்து மேலெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்காது. நீங்கள் ரொம்ப அமைதியான நபராக இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நேர்மையான நபராகவும் இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு மேலே தான் உங்களால் நல்ல பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையோட பிற்காலத்தில் நீங்கள் நிறையா மற்றவங்களுக்கு உதவியும் செய்வீங்க. உங்களோட கெரியர் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. கண்டிப்பாக உங்கள் கெரியரில் வந்து சின்ன சின்ன பிரேக்ஸ் வந்து இருக்கும். உங்களால் வந்து ஒரே ஃபீல்டுலேயோ இல்லை ஒரே கம்பெனிலேயோ அந்த மாதிரி ரொம்ப நாளெல்லாம் இருக்க முடியாது. கொஞ்சம் ஏதாவது விஷயம் நடக்கும், நீங்கள் கம்பெனி மாறுற மாதிரி இல்லைனா ஃபீல்டு மாறுற மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும். மாமனார் மாமியார் உறவும் உங்களுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சீக்ரெட்டான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கலாம், அனலிஸ்ட்டாக இருக்கலாம். அனலிஸ்ட் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா 2ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெல்த் ஃபினான்சஸை வந்து குறிக்கும். கேது இங்கே இருக்கிறனால நீங்கள் ஃபினான்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு மன அழுத்தம் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். அப்படி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் வேறு இடத்துக்கு நீங்கள் மாறி போய் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறையா புது மாற்றங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நபர்களோடவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. நீங்கள் நல்லா பிஸ்னஸ் மேன் ஆகலாம். அஸ்ட்ராலஜர், நியூமராலஜி, சயின்டிஸ்ட், ரிசர்ச் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஏற்ற ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். 2ஆம் வீட்டில் சனி இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் 2ஆம் வீட்டுக்கு ரிலேட்டடானது எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் லைஃப்பில் கிடைக்கும். குறைஞ்சது 35 வயசுக்கு மேலே தான் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் வீடு வந்து எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சின்ன வயசில் வந்து நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஃபேமிலிக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லவ், இமோஷ்னல் சப்போர்ட் எதுவுமே கிடைச்சிருக்காது. நல்ல சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கிடைக்க வேண்டிய பேசிக் நெசசிட்டிஸே வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்காது. சின்ன வயசில் வறுமையில் இருந்து வளர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. இது செய், அது செய், இந்த டைமுக்குள்ளே இது செஞ்சு முடி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருந்திருக்கும். டீனேஜ்லேயே வந்து இருந்திருக்கும். டீனேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப மெச்சூர்ட் பர்சனாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து அவ்வளோ கஷ்டம் வந்து பட்டிருப்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு 15 வயசில் இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளுக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ரொம்ப சின்ன வயசுலேயே வாழ்க்கைனா என்ன, ப்ராக்டிக்கலாக லைஃப் எப்படி இருக்குது, எது உண்மை எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு சைல்ட்ஹுட்லேயே நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அடிக்ஷன் டு ஸ்மோக்கிங் இல்லைனா ஆல்கஹாலும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2ஆம் வீட்டில் சனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா சின்ன வயசில் பொய் சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா உங்கள் பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்காது. நீங்கள் பட்ட கஷ்டத்தினாலேயே வந்து உங்கள் கஷ்டத்தோட வெளிப்பாடு வந்து உங்கள் பேச்சாக வந்து இருந்திருக்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட மனசார அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்கூல் டேஸில் வந்து ஏதாவது டிலே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 36 வயசு ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த மணியுமே சேவ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே செலவாகிடும்.
நீங்கள் எதுவும் சொத்து சேர்க்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சா அதுவுமே ரொம்ப டிலே ஆகும். 36 வயசுக்கு மேலே தான் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வர வருமானமுமே முழுசாக வராது. எல்லாத்துலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 36 வயசுக்கு மேலே உங்களால் நிறையா பணம் சேர்க்க முடியும். நிறையா சொத்துக்களும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மூத்த சகோதரன் சகோதரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சோஷியல் சர்க்கிள் இவங்க கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா உங்கள் கூட ஒரு 4-5 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. இல்லை நீங்கள் அவங்கள விட்டு விலகிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு 36 வயசு வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே மாறிடும். ஏன்னா சனி 36 வயசில் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறமா அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் சொத்து சேர்க்கறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ 36 வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மாமனார் மாமியார் உறவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்மா இருக்கும். அது நல்ல கர்மாவாக இருக்கா இல்லை தீய கர்மாவாக இருக்கா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. இல்லை லைஃப்பில் இருக்கிற மிஸ்டரியான விஷயத்தை நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே நல்லா பண்ண முடியும். சனி உச்சமாக இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டில் நீச்சமாக இருந்தாலுமே கண்டிப்பாக எல்லாத்தையுமே உங்களுக்கு டிலே பண்ணி தான் கொடுப்பாரு. சனி எவ்வளோ நல்ல அமைப்பில் இருந்தாலுமே நம்ம என்ன கர்மா இருக்கோ நமக்கு அதை கண்டிப்பாக அவர் கொடுத்தே தான் தீருவார். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சனியோட அமைப்பு நல்லா இருக்குது, உச்சமாகி இருக்காரு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஆனாலும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டிலே பண்ணி தான் கொடுப்பாரு. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இப்போ லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எல்லாமே 36 வயசுலேருந்து சரியாகிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் ராசி கட்டமில் 2ஆம் வீட்டில் கிரகம் ஏதும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களும் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தீய பலன்களும் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு நிலையானதாக கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே இருக்கும். வேறு எந்த கிரகங்களோட பார்வை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களும் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும்.